Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோதுமை புட்டு. புட்டு உதிரி உதிரியா எப்படி செய்யலாம்ன்ற டிப்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். வாங்க கோதுமை புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மாவை வறுத்துடலாம். பேன் சூடானதும் 300 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுங்க. மாவு வறுக்கும் போது நம்மளுக்கு ஸ்மெல் நல்லா கிடைக்கும். அந்த ஸ்மெல் வர அளவுக்கு மாவு வந்து நம்ம வறுக்கணும். இப்போ நான் மாவு வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற வைக்க போறேன். இப்போ வறுத்த கோதுமை மாவில் நம்ம புட்டுக்கு பிசைஞ்சிடலாம். இந்த மாவோட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நிறையா ஊற்றி பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கோதுமை மாவு பிசு பிசுன்னு ஆயிரும். அப்போ புட்டு வந்து உதிரி உதிரியாக கிடைக்காது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை கிளறிக்கோங்க. இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கட்டிலாம் போகணும். இதுக்கு என்ன செய்யலான்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மாவை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆப்போசிட் டைரக்ஷனில் மிக்ஸி சும்மா ஒரு சுற்றி நீங்கள் எடுக்கணும். ஒரு 4 to 5 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்கிற கட்டி எல்லாமே உடஞ்சி நம்மளுக்கு உதிரியாக கிடச்சிரும். மாவு வந்து பாருங்க, இந்த மாதிரி பண்ணணும். இப்போ பாருங்க, மாவுல கட்டி எதுவுமே இல்லாம உதிரி உதிரியா கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை நான் பேனுக்கு மாத்தி எடுத்துட்டேன். பாருங்க எவ்வளவு உதிரி உதிரியா சாஃப்டா கிடைச்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம புட்டு வேக வச்சிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு சுத்தமான துணி விரிச்சிருக்கேன். அதில் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் 1/2 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த துணியை நல்லா க்ளோஸ் பண்ணி இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுருங்க. புட்டு வேகிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். புட்டு வேகட்டும். 15 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க, நல்லா ஆவி பறக்க சூடான புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா சாஃப்டா கிடைச்சிருக்கு. இப்போ இந்த புட்டை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சூடா இருக்கு, அதனால நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்க, நல்லா உதிரி உதிரியா நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நான் இதோட 150 கிராம் ஜீனி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் 100 கிராம் ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1/2 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஊற்றும் போது நம்ம புட்டு சாப்பிடும்போது அது விற்காம இருக்கும். அதனால தான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நெய் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஸ்கூல்லேருந்து பசங்க வந்ததுக்கப்புறம் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளோட சுவையான கோதுமை புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.